ரஷ்யா, உக்ரைன் இந்த பிரச்சனையில அதுவும் குறிப்பா களத்துல நம்ம பல விஷயங்கள் நம்ம சேனல்ல பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒரு டைம் ஒரு மாடிஃபிகேஷன் ஆயுதங்கள் ஏதாவது வந்ததுன்னா உடனே நம்ம சேனல்ல அடுத்தடுத்து போட ஆரம்பிச்சிரும். அதுவும் குறிப்பா டேங்குகள்ல ஏதாவது மாடிஃபிகேஷன் வந்ததுன்னா நம்ம பார்த்துருவோம். கடைசியா நம்ம முள்ளம்பன்றி டேங்குகள் பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். ஸோ நெறைய விதமான அப்கிரேடேஷன் போயிட்டு இருக்கு. என்னன்னா வீரர்கள் கொஞ்சம் பப்ஜி விளையாட்டுல வந்து பார்த்தீங்கன்னா, மூழ்கி போன நபர்களா இருப்பாங்க போல தெரியுது. பேன தூக்கிட்டு வராங்க. எதுக்காக இந்த பேன்? ஒரு வேளை துப்பாக்கி சுட்டாலும் இந்த பேன் தடுத்துருமோ? அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. ஸோ இது போல வினோதமான ஃபோட்டோஸ்லாம் வந்து ஷேர் பண்ணப்பட்டிருக்கு. புதுசா வரக்கூடிய நபர்களா? இல்ல எப்படி? அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. ஸோ முதுகுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, பேன தொங்க விட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ ரஷ்ய வீரர்கள் அடுத்த பேட்ச் ரெடி ஆயிருக்கு அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. புதுவிதமான பேட்ச்சா இருக்கும் போல தெரியுது. ஸோ இவங்க எந்த மாரி விளையாட போறாங்க களத்துல அப்படிங்கிறது பார்க்கலாம். என்னன்னா, இப்போ ஸ்கூட்டி வீரர்ஸ் முதல்லலாம் மோட்டார் சைக்கிள் வீரர்கள் இருந்தாங்க. அது என்னப்பா? டூ வீலர்ல வந்து கீர் வண்டி விட்டா தான் நீங்க வந்து ராணுவத்துல சேர்த்துக்குவீங்களா? எங்கள மாரி ஸ்கூட்டி பாய்ஸ் இருப்போம்ல, எங்கள உள்ள விடுங்க. நாங்க ஸ்கூட்டி பாய்ஸ் நாங்க உள்ள வரோம் அப்படிங்கிறது போல கேட்டுப்பாங்க போல தெரியுது. ஸோ ஸ்கூட்டி பாய்ஸ் அதுவும் பிரத்யேகமா எலக்ட்ரிக்கல் ஸ்கூட்டி பாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, உள்ள வாங்க அப்படிங்கிறது போல. ஸ்கூட்டி வண்டி வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமா ரெடி ஆயிருக்கு. களத்துக்குள்ள வந்துகிட்டு இருக்கு. ஸோ இது போல எப்பல்லாம் ஸ்கூட்டி பாய்ஸ் சாரி மோட்டார் சைக்கிள் பாய்ஸ் உள்ள வராங்களோ, எந்த அளவுக்கு முன்னேற்றங்கள் அப்படின்னு நம்ம சேனல்ல பார்த்துருப்போம். அப்படியே கொஞ்சம் மெதுவா இருந்தது இந்த பேச்சுவார்த்தைகள், தொய்வு இது போல காரணங்கள். பட் சண்டை ரெகுலரா நடந்துட்டு தான் இருக்கு. பட் பெருசா ஏதாச்சும் ஒண்ணு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெருசா எந்த ஒரு அப்டேட்ஸ் இல்ல. ஆனா இப்போ அதிகப்படியான நபர்கள் ஃப்ரண்ட்க்கு வந்துட்டு இருக்காங்க. அதுவும் குறிப்பா பெல்கிராடு பகுதிகள்லாம் ஒரே அட்டாக் பண்றாங்க. மக்களே வாங்க நம்ம கொஞ்சம் பின்னாடி போய் இருந்துக்கலாம். நம்மளுக்கு தான் அண்டா சைஸ் லேண்ட் இருக்குல்ல. வாங்க அப்படிங்கிற போல ரஷ்ய தரப்பு வந்து பின்னாடி மக்கள் எல்லாத்தையும் ரீடிப்ளாய் பண்றாங்க. ரஷ்யா வந்து பாத்தீங்கன்னா, ஏதோ போருக்கு தயாராகிற மாதிரி ரெடி ஆயிட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்போ இந்த ஸ்கூட்டி பாய்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இறங்கிட்டு இருக்கிறாங்க. ஸ்கூட்டிகள் அதிகப்படியா வந்து பாத்தீங்கன்னா, இந்த ஸ்கூட்டிகள்லாம் வந்துட்டு இருக்கு. ஸோ பல பகுதிகள், பெல்கிராடு பகுதிகள், ஸோ இந்த ஏரியால இந்த ரஷ்யா, உக்ரைன் பார்டர்ல இருக்கக்கூடிய பகுதி மக்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா, இவாக்குவேட் பண்ணி சண்டைகள் நடக்கலாம் அப்படிங்கிறது போல. அதுவும் குறிப்பா கர்கிவ ஸ்ட்ராங் பண்ண திட்டம் போட்டாங்க போல தெரியுது. மேபி இது அரசல் புரசலா வரக்கூடிய செய்திகள். ஒண்ணு கர்கிவ், இல்ல சுமி. ஏன்னா இந்த பகுதிகள்ல அதிகப்படியான வீரர்கள் டிப்ளாய் ஆயிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது போல அப்படியே ஒட்டு பார்த்து கேட்டிருப்பாங்க இல்லையா? ஸோ இது போல நிறைய மூமெண்ட்ஸ் தெரியுதப்பா இங்க அப்படிங்கிறது போல நபர்கள்லாம் இருப்பாங்க இல்லையா? ஸோ அது போல தகவல்கள் கசிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஒருவேளை கத்தி வீசுறது சுமிக்கா இல்ல கர்கிவுக்கா அப்படிங்கிற கேள்விகள் வருது. மேபி ஒரு புது வேவ் வந்து பாத்தீங்கன்னா அட்டாக் ரஷ்ய தரப்பு வந்து ஆரம்பிக்க போறாங்க. அதுக்கு பல வகையான வண்டிகள் ரெடி ஆயிட்டு இருக்கு. அதுல இந்த ஸ்கூட்டி பாய்ஸ் வண்டிகள் வருது. இந்த ஸ்கூட்டி பாய்ஸ் ட்ரெய்லரோட வந்து பாத்தீங்கன்னா அட்டாச் பண்ணிக்கிறாங்க. இந்த ட்ரெய்லரோட வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் லைன்ல வந்து எந்த மாதிரியான உதவிகள் செய்ய போறாங்க அப்படிங்கறத பார்த்தாலாம் 200 கிலோ ஒரு வண்டி வந்து பாத்தீங்கன்னா 200 கிலோ அந்த ட்ரெய்லர்ல வந்து வச்சு எடுத்துட்டு போறதுக்கு கேப்பபிள் அப்படிங்கறத சொல்றாங்க. இது குளிரா இருக்கே, கடும் குளிரா, பேட்டரிலாம் நிக்கிதா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. மிலிட்டரி கிரேட் எல்லாம் நிக்கும் அப்படிங்கிறது போல செய்திகளும் வந்துட்டு இருக்கு. எல்லா டெஸ்ட் எல்லாம் சக்சஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் மிலிட்டரியில வந்து பாத்தீங்கன்னா இது போல அடிச்சு முன்னாடி களத்துக்கு அனுப்புவாங்க. கேவலரியில வந்து பாத்தீங்கன்னா இருந்தது, அதெல்லாம் நம்ம பார்த்திருப்போம். குதிரை வீரர்கள் இப்போ வந்து பண்ண ஸ்கூட்டி பைஸ் உள்ள இறங்குறாங்க. ஸ்கூட்டி பைஸுக்கு எந்த அளவுக்கு கை கொடுக்க போகுது களம்? ஏன்னா உக்ரைன் ரஷ்யா இதை பொறுத்த வரைக்கும் தான் சேறு சகதியா ஒரு டைம்ல இருக்கும், ஒரு டைம்ல ஃபுல்லா பனியா இருக்கும், ஒரு டைம்ல வந்து பாத்தீங்கன்னா கடந்து போறாங்க அப்படின்னாலே எல்லா பக்கம் ரிவர் ஓடிட்டு இருக்கும். ஸோ இது போல விஷயங்கள்லாம் ரிவர் போயிடலாம், மேடு பள்ளம் இது போல பல விஷயங்கள் இருக்கும். எப்படி இந்த ஸ்கூட்டியோட வீல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆஃப் டரைன்ல யூஸ் ஆகுமா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. சூப்பரா வேலை செய்யும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸ்கூட்டி பாய்ஸ், எலக்ட்ரிக்கல் ஸ்கூட்டி பாய்ஸ் எந்த அளவுக்கு ஃப்ரண்ட் லைன்ல வேலை செய்யறாங்க, என்ன மாதிரியான உதவிகள் நடக்க போகுது அப்படிங்கிறது பார்த்தலாம். அதிகப்படியா இது போல நபர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் லைன்ல வேணுங்கிற உதவிகள் கொண்டு போய் கொடுக்கறதுக்கு, ரெண்டாவது சப்ளைஸ் கொடுக்கறதுக்கு இது போல விஷயங்களுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கலாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இது பத்தின ஏதாவது இன்ஃபர்மேஷன் அடுத்தது வந்துச்சுன்னா பார்க்க ஆரம்பிக்கலாம். ஆல்ரெடி இது போல விஷயங்கள் யூசேஜில் தான் இருக்கு. பட் ஆனால் இப்போ ஹெவியான வந்து பார்த்தீங்கன்னா மூமெண்ட்ஸ் இந்த கர்கிவ் பகுதிகளை நோக்கி இல்லை சுமி பகுதிகளை நோக்கி நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் இதில் இருக்கக்கூடிய விஷயம். மற்றபடி ஒன்றும் இல்லை, ஆல்ரெடி இதெல்லாம் நடக்கக்கூடிய விஷயங்கள் தான். ஆனால் இந்த ஸ்கூட்டி பைஸ் எப்படி வேலை செய்ய போறாங்க, பர்ஃபார்ம் பண்ண போறாங்க, ஃப்ரண்ட் லைனுக்கு வர போறாங்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்தது ட்ரோன்ஸ், அதுவும் குவாடு காப்டர் ட்ரோன்ஸ், ஹெவி டியூட்டி காப்டர்ஸ் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஃபுல்லா அடிச்சு வச்சுக்கிறாங்க. அதனாலதான் ரஷ்யா ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்துல 5000 ட்ரோன்களை வீட்டுக்கிறாங்க இல்லையா? நம்ம சொல்லக்கூடிய மார்க்ஸ் கடக்குறாங்க அப்படின்னா மேபி ஒரு 5500 ட்ரோன்களை இலக்கு வச்சு ரஷ்ய தரப்பு ரெடி ஆயிருப்பாங்க போல தெரியுது. ஏன்னா திருமண பக்கம்லாம் பில்டிங்கா இது போல ட்ரோன்களை வந்து பாத்தீங்கன்னா ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. எங்கதான் இது போல ஸ்டாக் பிரைஸ் வச்சிருப்பாங்களோ தெரியலையே அப்படின்னு போல இருக்கு.
ஏன்னா இந்த ஒரு காப்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 50 கிலோகிராம் அளவுக்கான எடையை தூக்கிட்டு போக முடியும் அப்படிங்கிறாங்க. ஹெவி டியூட்டி காப்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டு இருக்கு. இந்த மாதிரி ட்ரோன்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைபர் ஆப்டிக்ஸ் ட்ரோன்லேயும் இருக்கு. ரெண்டாவது இந்த ட்ரோன்கள் வந்து பார்த்தீங்கன்னா பாம்பர் ட்ரோனுக்காக யூஸ் பண்ணுவாங்க. பாம் ஒரு 6 பாம்பு 7 பாம் வரைக்கும் சில இடங்கள்லாம் 8 பாம் வரைக்கும் எடுத்துகிட்டு போகுது அப்படிங்கிறாங்க. ஸோ 6 பாம்கள் ஸ்டாண்டர்ட் சைஸ். ஸோ இந்த பாம்ஸ்லாம் கொண்டு போயிட்டு ஒரு இடத்துல போய் நின்று பார்த்து ட்ராப் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அது போல் ட்ரோன்கள் இது. ரெண்டாவது இந்த ட்ரோன்களை யூஸ் பண்ணி களத்தில் ரொம்ப ஃப்ரண்ட்டில் இருக்கிறவங்க பிஹைண்ட் எனிமி லைன்ஸ் உக்ரைனோட வீரர்களையும் தாண்டி போய் சிலர்லாம் ஆப்ரேட் பண்ணிருப்பாங்க. சில நாசா வேலை செய்யும் கும்பல் அப்படிங்கிற உக்ரைன் தரப்புன்னு சொல்லுவாங்க. சபட்டாஜ் குரூப்னு சொல்லிட்டு. ஸோ அந்த குரூப்ஸுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரகசியமாக இது போல் விஷயங்கள்லாம் கொண்டு போய் கொடுக்கணும். உணவுப் பொருட்கள், தண்ணி இது போல் கொண்டு போய் கொடுக்கணும் அப்படின்னா இது போல் ட்ரோன்கள் உதவியாக இருக்கும் அப்படிங்கிற சொல்கிறாங்க. இப்போ ஹெவியாக வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்ய தரப்பு வந்து ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ புது வகையான ட்ரோன் ரஷ்யா இந்த ஸ்டார்லிங்க் யூஸ் பண்ணக்கூடிய ட்ரோன் வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இது என்னன்னா ஒரு ட்ரோன் வந்து உக்ரைனோட கேபிட்டலான கீவ்ல 4.5 மணி நேரம் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சுற்றிட்டு இருந்திருக்குது அப்படிங்கிறதோட செய்திகள் வருது. இது யார் சொல்றாங்க அப்படின்னா டெலகிராஃப், அதாவது யூகே பேஸ்டு இருக்கக்கூடிய மீடியாக்கள் சொல்றாங்க. இது ஒரு உக்ரைனோ ரஷ்யாவோ சொல்லலை. ஸோ அவங்க தரப்புன்னு சொல்றாங்க. கொஞ்சம் ரிலையபிளாக தான் இருக்கும். ஏன் இது போல ஒரு செய்தி அப்படின்னா இது ஏன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா 4.5 மணி நேரத்துக்கு ஒரு ட்ரோன் வந்து உலா வந்துகிட்டு இருக்கே அப்படிங்கிற கேள்வி இருக்காது. என்ன மாதிரியான டேட்டாஸ்லாம் சேகரிச்சிருக்கும்? அதாவது இந்த ட்ரோன்கள்லாம் ஸ்டார்லிங்க்ல கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ அதனால 500 கிலோமீட்டர் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா சர்வசாதாரணமாக கிடைக்குது. சேட்டலைட்ல இருக்கிறதுனால இது போல ட்ரோன்கள் வந்து பார்த்தா சப்ரஸ் பண்ண முடியாது. DM-35 ட்ரோன் அப்படிங்கிறதோட சொல்றாங்க. இதோட வகை ஸ்டார்லிங் டெர்மினல்ஸை யூஸ் பண்ணி இயங்கக்கூடிய ட்ரோன்கள். இந்த ட்ரோன்கள் வந்து பார்த்தீங்கன்னா டின்ப்ரோபெட்ரஸ்க்கு இதுக்கு முன்னாடி ஸ்பாட் ஆயிருந்தது. ஸோ கேசோலைன் இன்ஜின் இது போல இருக்கிறதுனால 500 கிலோமீட்டர் ரேஞ்ச் வரைக்கும் இருக்கலாம். அதோட ஃபியூயல் கெப்பாசிட்டி வச்சு பார்க்கும்போது இப்போ 500 கிலோமீட்டர் ரேஞ்ச் அப்படிங்கும்போது அந்த மேப் வந்து பார்த்தீங்கன்னா மார்க் ஆயிருக்கு. இப்போ ஒரு மேப்லோட இருக்கும். நீங்கள் அது பார்த்தீங்கனாலே தெரியும் எந்த இடத்துக்கு கவர் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ரீஜன் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா சேட்டலைட் கம்யூனிகேஷனில் அது தொடர்ந்து 4.5 மணி நேரம் 5 மணி நேரம் சுற்றுது அப்படின்னா இப்போ எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸை வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யா எடுத்திருந்திருப்பாங்க. ரியல் டைம் வீடியோஸ், கோஆர்டினேட்ஸ், எந்த அளவுக்கு டேட்டாஸை சேகரிச்சிருப்பாங்க ரஷ்யன்ஸ். ஸோ இது போல டேட்டாஸ் அதிகப்படியாக ரஷ்யன்ஸுக்கு போகிறதுனால துல்லிய தாக்குதல்கள் எந்தெந்த பகுதியிலாம் தாக்குதல் பண்ணும், எந்தெந்த பகுதியெல்லாம் தாக்குதல் பண்ணக்கூடாது, எந்தெந்த பகுதியில் தாக்குதல் பண்ணது யூஸ் ஆயிருக்கு, அந்த பகுதியில் திருப்பி அட்டாக் பண்ணலாமா இல்லை நம்ம பண்ணது யூசேஜ் தானா அப்படிங்கிற பல விஷயங்களும் லைவா மானிட்டர் பண்றதுக்கு அதிகப்படியான ஆப்ஷன்ஸ் கிடைக்குது. ஸோ ரஷ்யாவோட டாமினன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்துல தெரியுது. ஸோ 4.5 மணி நேரத்துக்கிட்ட ஒரு ட்ரோன் பறக்குது, அதை வந்து சப்ரஸ் பண்ண முடியல அப்படிங்கும்போது உக்ரைன் ரொம்ப சீரியஸா வந்து பார்த்தீங்கன்னா ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ல லேக்கா இருக்காங்க அப்படிங்கிற மாற்றுக்கட்டில். ஸோ இப்படி இருக்கக்கூடிய சமயத்துல தான் உக்ரைன் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் கொடுங்க, எங்களுக்கு லாங் ரேஞ்ச் ட்ரோன்கள் கொடுங்க அப்படிங்கிற கேட்டுக்கிறாங்க. இதுல ஜெர்மனி தரப்புல இருந்து மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. ஏன்னா ஏதோ ஒரு நாடு தலையில கட்டணும் இல்லையா? ஜெர்மனி தான் சுட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க. ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் மைரிஸ்டி கொடுக்கலாம் அப்படிங்கிற செஞ்சு கொடுத்துட்டு இருந்தாங்க. பேட்ரியாட்லாம் இருக்குல்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. இப்போ ஜெர்மனோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் போரிஸ் பிஸ்டோரியஸ் அவர்கள் என்ன சொல்லிக்கிறாருன்னா, அதாவது எங்ககிட்டயே வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாக் பிரைஸ் ரொம்ப கம்மியா இருக்குங்க, எங்களுக்கு தேவைப்படுங்க, அதனால எங்களால பேட்ரியாட் சிஸ்டம்லாம் தர முடியாதுங்க, புதுசா சிஸ்டம்ஸ் எதுவும் தர முடியாது, இருக்கிறது வேணா ரெடி பண்ணி தரோம், வேணுங்கிற மாதிரி மிசைல்ஸ் ஏதாவது பண்ணி தரோம், பட் ஆனா எங்க கிட்ட இருக்கிறது கேட்காதீங்க, எங்ககிட்டயே இல்லைங்க, எங்களுக்கு சேஃப்டிக்காக வச்சுக்கிறோம், ரொம்ப குறைவாக தான் இருக்கு, ஸோ எங்களோட ஸ்டாக் பிரைஸ்ல இருக்கிறதெல்லாம் கொடுத்தாச்சு, எங்களோட யூசேஜுக்கு தான் இருக்கு அப்படிங்களா அவங்க தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க. இன்னொன்று பிரான்ஸ் தரப்பு வந்து முடியவே முடியாது அப்படிங்கிற மறுப்பு தெரிவிச்சுக்கிறாங்க. எதுக்கு அப்படின்னா யூகேவோட ஸ்டார்ம் ஷேடோ மிசைல்கள் வந்து பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் யூனியன் லோன் கொடுப்பாங்களா உக்ரைனுக்கு. ஸோ அந்த லோனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூகேவோட ஸ்டார்ம் ஷேடோ மிசைல்கள் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுன்னு சொன்னாங்க இல்லையா, அதை பர்ச்சேஸ் பண்ணி உக்ரைனுக்கு கொடுத்துடலாமா அப்படிங்கிறதுல கேட்டதுக்கு பிரான்ஸ் தரப்பு வந்து முடியவே முடியாது, அதெல்லாம் மறுப்பு, அதெல்லாம் முடியாது, நம்ம லோன் உக்ரைனுக்காக கொடுக்குறோம், உக்ரைன் சண்டை பிடிக்கிறாங்க, ஸோ அதனால 90 பில்லியன் யூரோ அளவுக்கான லோன் அது. இந்த பேக்கேஜ்ல நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய ஆயுதங்களை தான் பர்ச்சேஸ் பண்ணி உக்ரைனுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற சொல்றாங்க. ஏன்னா ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஐரிஸ்டி ஸ்டார்ம் ஷேடோ ஸ்கால்ப்பு, பிரான்ஸோட ஸ்கால்ப்பு, ஏன்னா ஸ்டார்ம் ஷேடோ மாதிரியே தான் ஸ்கால்ப்பும், ஜெர்மனியோட டாரஸ். ஸோ இது போல வந்து பார்த்தீங்கன்னா பண்ணலாம். யூகே எதுக்கு நம்ம காசு கொடுத்து வாங்கணும், ஸ்டார்ம் ஷேடோ வாங்காதீங்க அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா செய்திகள் எல்லாமே மேற்கு மீடியாக்கள்லேருந்து வர்றது தான். ஸோ அவங்களுக்குள்ளேயே யாருக்கு வாங்கணும் யாருக்கு வாங்கக்கூடாது அப்படிங்கிறது போல சண்டைகள். ஆனால் ரஷ்யா ஒரு சைடு ரெடி ஆகிட்டு இருக்காங்க, எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா வாங்க வண்டி எடுங்க எல்லா ஃப்ரெண்டுக்கு போகலாம் என்னன்னு கேட்போம் அப்படிங்கிறது போல அடுத்த வேவுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கிறாங்க.
ஸோ இது போல பல பகுதிகளிலும் ப்ரெஷர் கொடுக்கறதுக்கு ரஷ்யா தரப்பு வந்து ரெடி ஆகிட்டு இருக்கும்போது இந்த இடத்துல யாரோட ஆயுதம் கொடுக்கலாம், என்ன பணம் கொடுக்கலான்னு இவங்க இன்னும் முடிவெடுக்கலையா அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. ஸோ இது இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில் நடக்கக்கூடிய விஷயங்கள். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பையில பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பையன் நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படின்னு உங்களுக்கு பிடிச்சிருக்கா, பிடிச்சுனா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளை ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோக்களை மதிச்சு யூடியூப் 4 பேருக்கு ப்ரொமோட் பண்ணும். உங்களோட அன்பாதரவு எனக்கு எப்போ இருக்கணும்னு நம்பிக்கை இந்த பையனா முடிச்சுக்கலாம். இந்த பதிவு நல்லா இருக்கும்னு நம்பிக்கை அடுத்த போய் உங்க சந்திக்கிறேன். வரைக்கும் ஸ்டே சேஃப். பை.